என்ன மரியாதை இருக்குது? அப்படியா? காசு மேல கராராக்கும் காவல பத்திரமாக இருப்பேன். அதனால ஏதோ ஒரு இடிவு நேரம் இப்படிக்கு. அப்படிதானே? சரி அப்படியே வச்சுக்கோ. வச்சுக்கப்பா. இதுதான் 5 வெள்ளி காசா? 5 வெள்ளி காசு. உங்க வீட்ல இதுதான் 5 வெள்ளி காசு. என்னடா நான் 5 ரூபாய் ஏய் மேய்த்தலகறான். புறாத வந்து. ஏ புறாத காசு. இருக்கட்டும். இருக்கட்டும். அப்பா நான் அப்படி நான் குடிச்சிட்டு அவளுக்கு போயிட்டு வரேன். 2 3 நாள்னு எண்ணிட்டு 5 காசு எண்ணிட்டே நீ காவல பத்திரமா இருந்துரு. அப்படியே காவல் நான் புரிஞ்சிட்டு வரேன். சரி. இருந்தாலும் உண்டு. இதுவோ மழைக்காலம் அல்லவா? மழைக்காலம். பொம்மையாகப்பட்டவள் தான். நனையாமல் படிக்க குடிசுக்குள்ள இருப்பா. ஆமா. நாம எங்கப்பா போறது? மழை பெய்கிறது. ஆமா. மழை பெய்யும் பொழுது பொம்மையாமா குடிச்சுக்கிட்டு இருப்பா. ஆமா. நாம எங்க இருக்குன்னு கேக்குறேன். உண்மைதான். நாம வந்து வெளியே தான் இருக்கணும். சரி. பொம்மையாமா குடிச்சுக்கிட்டு இருப்பா. நாம வெளியே இருக்கணும். மழை பெய்யும் போது என்ன செய்யணும்னா கடப்பு வெளிச்சம் போட்டு காவல் பத்திரமா இருக்கிறோம்ல. அப்ப கூப்பிடு தூரத்துல ஒரு ஆலமரம் இருக்குது. ஒரு ஒண்டி ஆலமரம். ஒண்டி ஆலமரம் இருக்குது. சரி. அந்த ஆலமரத்துக்கு சென்று ஒரு பொருள் இருக்குது. சரி. அந்த பொருட்ல தலை விட்டுக்கணும். மழை நின்ற பிறகு காவல பத்திரமாக இருக்கணும். அப்ப எதனால தலை மட்டும் உள்ள விட்டுக்கணும்? அப்படியா? தலையா உள்ள விடுறேன்னா மூக்கு நனைஞ்சாதான் சளி பிடிக்கும். ஆமா. சளி பிடிச்சா காய்ச்சல் வரும். சரி. அதனால தலையை உள்ள விட்டுட்டோம்னா மூக்கு நனையாது. அப்ப உடம்பால மழை நினைச்சு சளி பிடிக்காது. இன்னைக்கு அப்படிதான் சொல்றாங்க. இல்ல எந்த டாக்டர் கிட்ட இதெல்லாம் படிச்சிட்டு வந்தா? வைப்பல வெச்சி பை ஒரு பை இருக்கிறா. உங்களுக்கு தெரியாத ஒரு யோசனை. 30 நாள் ராத்திரிக்காக நீங்க காத்திருக்கீங்க. அப்படிதான் இருந்தேன். 30 நாளுமே நீங்க தான் காவல் புரிஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு தெரியாத ஒரு யோசனை எனக்கு தெரியுதுப்பா. என்ன தெரியுமா? நாம இங்க இருந்து எனக்கு தெரியாத யோசனை உனக்கா? ஆமா. சரி சரி சொல்லுப்பா. அப்பா உன்னை கண்டு தெரிஞ்சுக்கிறேன். சிறுமலையாக இருந்தாதான் நாம இங்க இருந்து அந்த ஆலமரத்துக்கு போறது வரைக்கும் நம்ம உடம்பு நனையாம இருக்கும். திடீரென்று பெருமழையா ஒரு பெருமழையா வந்துருச்சு அப்படின்னா நம்ம இங்க இருந்து 4 அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ளாரையே நம்ம உடம்பு முழுசா நனைஞ்சிரும். அப்படி பெருமழை வரும் பொழுது அங்க போவாம பக்கத்தாலேயே நம்ம பொம்மையம்மா குடிச்சிருக்குதுல்ல, அந்த குடிச்சுக்குள்ள தலை நிக்கிற வரைக்கும் இப்படி தலையை மட்டும் உள்ள விட்டுக்கிட்டாங்க. நீங்க நான் மழை நீக்கி நனைஞ்சிட்டு போயிருவோம்னு சொல்லி இங்க குடிச்சுக்குள்ள தலை விடுறம்ப, அப்புறம் உடம்பு விடுறம்ப, அப்புறம் கையை விடுறம்ப, காலை விடுறம்ப, அப்புறம் நீ எதை விடுறம்ப? நீ காவலுக்கு அப்பா அப்பா அப்படி சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன். புரியா? ஆமா. அதனால அப்பா நான் சொன்னது போல அமரல செய்ய மாட்டேன். நீங்கள் எப்படி காவல் காத்தீர்களோ அது போல நான் காவலை புரிந்து வருவேன். நான் சென்று வருகிறேன். ஏப்பா இருதே எங்க அண்ணன் ஒரு வார்த்தை கேட்டேன். நான் கொடுத்து காவலுக்கு அப்சாஜ்மா இப்படி பத்திராணி கொடுத்தா இப்படி பண்ணிச்சாரு அப்படிங்களா? அப்ப அப்படின்ட்டாரு. அப்பா அப்படின்ட்டாரு. நீ கொடுத்துட்டு போயிரு அப்புறம் நாளைக்கு. சரி சரி அப்பா காவல பத்திரமா இருக்கணும். அதனால சொன்னது போலவே செய்யணும். நான் காவல் புரிந்து வருகிறேன். சரி ஏப்பா நீ பெரியம்மா எடுத்துக்கடா. அப்படினா இந்த பெரியம்மா வீட்ல இருக்குதுல்ல? ஆமா பெரியம்மா வீட்ல இருக்கறாங்க. சரி சின்னம்மா சின்னம்மாவும் வீட்ல இருக்கறாங்க. நம்ம இப்ப நாளா போய் போய் பார்த்து வரணும். அப்பா ஓய் நான் வீட்ல இல்லன்னு தெரிஞ்சிக்கிட்டு வீட்ல இருக்கிற எங்க அம்மா சின்னாத்தி கிட்ட உன்னோட வீர தங்கள காட்டணும் நினைச்சு கொஞ்சம் இடுப்பு சளி பிடிச்சிட்டு வர்றதா அப்படியே ஒரே வெட்டுதான் தலை துண்டா படுத்துறோம். ஒழுங்கா இருக்கணும். போய் வாங்க. நான் காவலுக்கு போய் வருகிறேன். தன்னுடைய தந்தையரிடத்திலே 5 வெள்ளை காசுகளை வாங்கி கொண்டு சென்று சேலத்து செண்பக சட்டத்தில் கொடுத்து வாடாத மல்லி சூடாத புஷ்பம் அதாவது பல வகையான வாசனாதி திரவியங்களை வாங்கி கொண்டு கும்மென்று ஜம்மென்று பூசிக்கொண்டு பொம்மையினுடைய குடிசை காவலுக்கு செல்ல அதே சமயத்தில் பொம்மையாகப்பட்டவள் வருகின்ற விதம் காண்க.